ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 9, அத்தியாயம் 2, இரண்டாவது காலை உலா. அதன் தொடர்ச்சி. ஜடத்திற்கும் உயிர் வாழ்வனவிற்கும் உள்ள வேறுபாடு. பட்டுப்போன ஒரு மரத்தை தமது ஊன்றுகோலினால் ஸ்ரீல பிரபுபாதா சுட்டிக்காட்டுகிறார். ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், ஒரு காலத்தில் செழுமையாக இருந்த இந்த மரம் இப்போது பட்டு போய்விட்டது. இதற்கு விஞ்ஞானிகளின் விளக்கம் என்ன? கரந்தர கூறுகிறார், அம்மரத்தின் இரசாயன அமைப்பு மாறியுள்ளது என்பார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவர்கள் கூற்று உண்மையானால் அம்மரத்திற்கு தேவையான பொருட்களை செலுத்தி அதை செழிக்க செய்ய வேண்டும். விஞ்ஞான முறை என்பது பார்த்து அறிதல், அனுமான கொள்கையை அமைத்தல், அதனை செயல் விளக்கம் மூலம் நிரூபித்தல் என்பவற்றை உள்ளடக்கியதாகும். இதுவே முழுமையான விஞ்ஞான முறையாகும். உயிர் ஜடப்பொருளிலிருந்து தோன்றுகிறது என்பதை விஞ்ஞானிகளால் நிரூபிக்க முடியவில்லை. அவர்கள் எதையோ பார்த்துவிட்டு அபத்தமாக பேசுகிறார்கள். அவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள். எங்களது குழந்தை பருவத்தில் கிராம போனை பார்த்துவிட்டு மனிதனோ அல்லது ஆவியோ அதன் உள்ளிருந்து பாடுவதாக நினைப்போம். இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதா கூறிவிட்டு சிரித்தார். டாக்டர் சிங் கூறுகிறார், உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் உள்ள வேறுபாடை உயிரியல் பாடநூல்கள் பின்வருமாறு கூறுகின்றன. உயிர் உள்ளது இடம்பெயரும், இனவிருத்தி செய்யும். உயிரற்றதோ இத்திறன்கள் அற்றதாகும். ஆனால் ஆத்மாவின் இயல்பு மற்றும் ஜீவராசிகளுக்கு உள்ள பிரக்ஞை ஆகியவற்றை குறித்து பாடநூல்களில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் பிரக்ஞை தான் உயிருக்கான பிரதான அறிகுறியாகும். இந்த பிரக்ஞை இருப்பதால் தான் உயிருள்ள பொருளால் இடம்பெயரவும் இனவிருத்தி செய்யவும் முடிகிறது. பிரக்ஞை இருப்பதால் தான் மனிதன் திருமணம் புரிந்து குழந்தைகள் பெறுவதை குறித்து எண்ணுகிறான். மேலும் அனைத்து பிரக்ஞைகளுக்கும் மூல ஆதாரத்தை பற்றியும் வேதங்கள் கூறுகின்றன. சந்தோக்கிய உபனிஷத் 6.2.3. அதாவது அனைத்து பிரக்ஞைகளுக்கும் மூல ஆதார புருஷரான கடவுள் நான் பலவாக விரிவடைகிறேன் என்று கூறுகிறார். பிரக்ஞையின்றி உப பொருட்களின் உற்பத்தி சாத்தியமில்லை. அடுத்த தலைப்பு தனிப்பட்ட ஜீவசக்தி. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இப்பசுமையான மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவது போல் தோட்டக்காரன் ஏன் இப்பட்டுப்போன மரத்திற்கும் நீர் பாய்ச்சி அதனை உயிர்ப்பிக்க கூடாது? டாக்டர் சிங் கூறுகிறார், அனுபவத்திலிருந்து அம்மரம் வளராது என்பதை அவன் அறிவான். ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், அப்படியானால் அம்மரத்தின் வளர்ச்சிக்கு தேவையானதுதான் என்ன? இரசாயன பொருட்களிலிருந்து உயிர் தோன்றுகிறது என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இம்மரம் செழிப்பாக இருந்த போது அதிலிருந்த இரசாயனங்கள் அனைத்தும் இப்பட்டுப்போன மரத்திலும் உள்ளன. மேலும் இப்பட்டுப்போன மரத்தில் வாழும் பூச்சிகள், நுண்கிருமிகள் போன்ற மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த இரசாயனங்கள் இன்றும் ஆதாரமாக விளங்குகின்றன. எனவே அம்மரத்தில் ஜீவராசிகள் வாழ்வதற்கான இரசாயனங்கள் இல்லை என அவர்கள் கூற முடியாது. டாக்டர் சிங் கேட்கிறார், ஆனால் அந்த மரத்திற்கு ஜீவன் இல்லையே? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அதுவே வேற்றுமையாகும். அம்மரத்தின் ஜீவன், அதாவது உயிர் எனும் சக்தி தனிப்பட்டதாகும். அம்மரத்தில் இருந்த தனிப்பட்ட ஜீவராசி அதிலிருந்து வெளியேறிவிட்டது. எனவேதான் உயிர் வாழ்வதற்கான இரசாயனங்கள் இருந்தும் அம்மரம் பட்டு போய்விட்டது. மற்றொரு உதாரணம், நான் இந்த அறையில் இருந்து வெளியேறிவிட்டாலும் இந்த அறையில் உள்ள எறும்பு, சிலந்தி போன்ற பிற ஜீவராசிகள் இவ்வறையிலேயே வாழுகின்றன. தனிப்பட்ட ஜீவராசியான நான் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டேன். அப்பட்டுப்போன மரத்தில் உள்ள ரசாயனங்கள் இந்த அறைக்கு ஒப்பானவை. இந்த ரசாயனங்கள் தனிப்பட்ட ஜீவராசிகள், அதாவது ஆத்மாக்கள் செயல்படுவதற்கான சுற்றுப்புற சூழலை மட்டுமே அமைத்து தருகின்றன. நான் என்ற ஜீவராசி, அதாவது ஆத்மா, தனிப்பட்ட நபராகும். எனவே நான் இந்த அறையை விட்டு வெளியேறலாம். அதுபோலவே நுண்ணுயிர்கள் தனித்து வாழும் ஜீவராசிகளே. அவற்றிற்கும் தனிப்பட்ட பிரக்ஞை உண்டு. அவை செல்லும் பாதையில் தடங்கள் இருந்தால் நாம் இத்தடங்களை சுற்றி செல்ல வேண்டும் என நினைக்கின்றன. எனவே அவற்றிற்கும் தனிப்பட்ட பிரக்ஞை உண்டு. கரந்தர கூறுகிறார், ஆனால் சடலத்துக்கு பிரக்ஞை என்பது இருப்பது இல்லையே? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், இது தனிப்பட்ட ஆத்மா உடலில் இருந்து வெளியேறிவிட்டதை குறிக்கிறது. ஆத்மா வெளியேறிவிட்டதால் தான் இம்மரம் வளரவில்லை. டாக்டர் சிங் கூறுகிறார், அப்படியானால் உயிருள்ள சரீரத்தில் அச்சரீரத்திற்கான ஆத்மா மட்டுமன்றி மற்றும் பல ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றன என்பது சரியா? ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே,
ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், என் சரீரத்தில் லட்சக்கணக்கான ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன. என் குடலில் பல புழுக்கள் உயிர் வாழ்கின்றன. அவற்றுள் ஒரு வகை கொக்கி புழுக்களாகும். அப்புழுக்கள் பலமடைந்தால் நான் உண்ணும் உணவின் பயனை எனக்கு பதிலாக அவை பெறுகின்றன. ஆகவேதான் குடலில் இப்புழுவை உடையவர்களின் சரீரம் வளர்ச்சி பெறுவதில்லை. அதிக அளவில் பசியெடுத்தாலும் கொக்கி புழுக்கள் இவர்கள் உட்கொள்ளும் உணவை அபகரித்து விடுவதால் இவர்கள் மெலிந்தே இருப்பார்கள். இத்தகைய இலட்சக்கணக்கான ஜீவராசிகள் என் சரீரத்தில் வாழ்கின்றன. அவை என்னிலிருந்து வேறுபட்டு தனித்து விளங்குபவை ஆகும். ஆனால் என் சரீரத்திற்கு நானே சொந்தக்காரன். பல லட்சக்கணக்கான ஜீவராசிகள் வாழும் தோட்டம் எவ்வாறு அதன் எஜமானருக்கு சொந்தமோ அதே போல என் சரீரம் எனக்கே சொந்தமாகும். மாணவன் கேட்கிறார், அப்படியானால் நான் கிருஷ்ண பிரசாதத்தை உட்கொண்டால் என் சரீரத்தில் உள்ள ஜீவராசிகளும் கிருஷ்ண பிரசாதத்தை உட்கொள்கின்றனவா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், நீ தயாள குணம் படைத்தவன், ஏனெனில் நீ மற்றவர்களுக்காக கிருஷ்ண பிரசாதம் உட்கொள்கிறாய் என்று ஸ்ரீல பிரபுபாதா கூறிவிட்டு மீண்டும் சிரிக்கிறார். கரந்தரா கூறுகிறார், பொது நலச் சேவை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், ஆனால் அவற்றிற்கான உணவு உன்னுள்ளேயே இருக்கிறது. அவற்றிற்கு உணவளிக்க தனியாக முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான குறைந்த சொற்கள் உயர்ந்த முடிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.